என் ட்ரெஸ் என்ன சொல்லுதுன்னா What does நான் ஒரு பாஸ்டர். உன் ட்ரெஸ் சொல்லலப்பா. Don't go for body clinging too tight clothes that can reveal their body shape. தலை ஃபுல்லா பூவை வச்சுக்கிட்டு என்னங்க இது வேஷம் இது? பெந்தேகோஸ்தேயிலேயே ஒரு குரூப் இருக்கிறது. வெள்ளையும் வெள்ளையும் தான் போடுவார்கள், தங்கள் அதி பரிசுத்தமானவர்கள் என்று காண்பிப்பதற்காக அப்படி வெள்ளையும் வெள்ளையும் தான் போட வேண்டும், இல்லை என்றால் அங்கே பாஸ்டராக இருக்கவே தகுதி இல்லை என்கின்ற அடிப்படையிலே ஒரு கூட்டம் இருக்கிறது. அதில் முக்கியமான ஒன்று சிபிஎம். அதே போல ஒன்று தான் ஏசிஏ என்று சொல்லி ஒரு அமைப்பு. இதில் தாமஸ் ராஜ் எல்லாம் பேசும்போது ஒருவேளை Probably. நான் வத்தி பெட்டியே பாக்கெட்ல வச்சிருந்தா கூட கேட்க மாட்டான். ஏன்னா Why? என் ட்ரெஸ் சொல்லுது. என் ட்ரெஸ் என்ன சொல்லுதுன்னா What does நான் ஒரு பாஸ்டர். உன் ட்ரெஸ் சொல்லலப்பா. I'm உன்னை pastor. பார்த்தா பாஸ்டர் மாதிரி தெரியல. அதான் எனக்கு தெரியல. ஆனா என்ன எப்படி கண்டுபிடிச்ச? அதான் உங்களை பாஸ்டரா தெரியுது, பார்த்தாலே தெரியுது. அப்போ என்ன பாஸ்டர்னு காட்டினது என் ட்ரெஸ் இல்ல. வெள்ளை உடை அவ்வளவு முக்கியம் என்கிறது போல எல்லாம் பேசினார். தாங்கள் மிக பரிசுத்தமானவர்கள் என்று காட்ட வேண்டும் என்றால் இந்த வெள்ளை போட்டால் தான் முடியும். அந்த அளவுக்கு தான் அவர்கள். அப்படி ஒரு கட்டுப்பாடு தான். பெண்கள் தலையிலே பூ வைக்கக்கூடாது, கையிலே மருதாணி போடக்கூடாது என்கிற கட்டுப்பாடுகள். திருவிருந்துக்கு தலை ஃபுல்லா பூவை வச்சுக்கிட்டு கையெல்லாம் மருதாணி, இது என்னங்க இது வேஷம் இது? இதெல்லாம் பரிசுத்தத்திற்கு ஊறு விளைவிக்கிற செயல்கள். அப்படி பேசக்கூடிய நபர்கள் தங்களுக்கு ஏற்ப இந்த மாதிரி சட்டத்திட்டங்களை எல்லாம் வேண்டுமானால் மாற்றி போடுவார்கள். பெண்கள் தலையில தான் பூ வைக்கக்கூடாது, ஆனால் இவர்களுடைய குடும்பத்தார் பூ போட்ட சட்டை அணியலாம், என்ன வேண்டுமானாலும் செய்யலாம். அந்த தம்பி எப்படி நம்மளுக்கு சொல்வது? அந்த தம்பி பூ போட்ட சட்டை போட்டால் கூட மேடையில ஏற்றுவோம். அவர் வேற சர்ச்சுக்கு போகும்போது தானே பூ போடுகிறார், நம்முடைய சர்ச்சில் வரும்போது வெள்ளையும் வெள்ளையும் தானே போடுகிறார் என்கின்ற ரூல்ஸ் எல்லாம் இருக்கிறது. சரி, திருவிருந்துக்கு தலை ஃபுல்லா பூவை வச்சுக்கிட்டு கையெல்லாம் மருதாணி, இது என்னங்க இது வேஷம் இது? ஆனால் இவர்கள் பூக்களை விதித்து பூக்களின் மீது தான் நடந்து போவார்கள். இவர்களுக்கு அந்த கட்டுப்பாடு பொருந்தாது. நகை போடக்கூடாது, கொலுசு போடக்கூடாது என்றெல்லாம் இவருடைய அப்பா எல்லாம் சொல்லுவார், இவரும் சொல்லுவார். சபைக்கும் உங்க வீட்லயோ பிள்ளைகள் காலில் கொலுசு ஒலிக்க தெரிய விடாதிருங்கள். Do not allow அந்த them to have the சத்தம் ankle. தேவனுக்கு அருவருப்பானது. ஆனால் இதே நபர்கள் மக்களுடைய வீடுகளில் இருக்கிற தங்கங்களை இவர்கள் வாங்கிக் கொள்வார்கள், தங்க கட்டிகள் வாங்கிக் கொள்வார்கள், பெண்கள் போட்டிருக்கிற தாலி முதற்கொண்டு இவர்கள் வாங்கிக் கொள்வார்கள். இந்த கோயிலுக்கு நான் ஒரு பேர் வச்சிருக்கேன், என்ன தெரியுமா? தாலியத்தான் கோயில். இந்த கோயில்ல முதல்ல கட்டணம் பாருங்க, அத்தனை இருக்கிற தாலி, அவ்வளவு தாலி வந்துச்சுங்க என்கிட்ட. நான் சொல்லுவேன் கொடுத்தாங்க. நான் ஓப்பன் டு ஹார்ட் உங்களோட பேசுறேன். நீ ஆசீர்வதிக்கப்படணுமா? பழைய ஏற்பாட்டில் கொடுத்ததை காட்டிலும் நீ தேடாத. எங்க சொல்லிருக்கு தசாபாகம், எங்க சொல்லிருக்கு காணிக்க, உன் பிரமாணத்துல இருக்கு, உன் இருதயத்துல இருக்கு. தங்கம் கழுத்துல தங்க போடக்கூடாது, காலில் தங்க போடக்கூடாது. நீங்க அப்படியே எல்லாம் எங்க கிட்ட கொண்டு வந்தா நாங்கள் அதை வித்து சொகுசு வாழ்க்கை வாழ்வோம். இதுதான் இவர்களுடைய தாரக மந்திரம். இறுக்கமான ஆடைகள் அணியக்கூடாது, ஜீன்ஸ் போடக்கூடாது, ஜீன்ஸ் பேண்ட் போட்டுட்டு வரக்கூடாது. இன்னொன்னு புதுசா வந்திருக்காங்க, லெக்கின்ஸ் லெக்கின்ஸ் லெக்கின்ஸ், அது போட்டு அங்க வரக்கூடாதான். 55 வயசு கிழவிக்கு லெக்கின்ஸ் கேக்குது. Don't go for body clinging too tight clothes that can reveal their body shape. அவர்களுடைய சரீரத்தினுடைய அங்கங்களை வெளிக்காட்டவோ வெளிக்கொண்டு வருவதற்கோ காண்பிக்கப்படுகிற இறுக்கமுள்ள சிறிய ஆடைகளை தவிருங்கள். இதெல்லாம் நாங்கள் சபை மக்களுக்கு தான் பிரசங்கம் பண்ணுவோம். அதான் எங்களுடைய வீட்டிலே ஒருத்தன் இருக்கிறான், ஜாயல் தாமஸ் ராஜ். அவனுக்கெல்லாம் இந்த சட்டம் பொருந்தாது. அவன் கூட்டம் நடத்தும் போது, ஆராதனை கான்சர்ட் நடத்தும் போது எப்படி வேண்டுமானாலும் நடத்துவான். தலையிலே முக்காடு போட வேண்டும், அல்லனா மொட்டை அடிக்கணும் என்று சொல்லி நாங்கள் வைராக்கியமாக பேசுவோம். முக்காடு போடு இல்லனா மொட்டாடி. பையனுக்கு என்னது, நாங்களே ஒரு இங்கிலீஷ் கான்சர்ட் அமைத்து கொடுத்திருக்கிறோம். அங்கே போது இந்த கட்டுப்பாடுகள் எல்லாம் தளர்த்தப்படும். முக்காடு போட வேண்டியதில்லை, எப்படிப்பட்ட உடை வேண்டுமானாலும் போடலாம். அப்போ எங்களுக்கு ஒரு செல்ல மகன் இருந்தால் அவனுக்காக ரூல்ஸ் மீறப்படும். நாங்கள் போட்ட ரூல்ஸை நாங்களே மீறுவோம். ஆனால் நீங்கள் ஏசிய ஆவடி சர்ச்சுக்கு ஒரு மெம்பராக இருந்தால் உங்களுக்கு மிகப்பெரிய கட்டுப்பாடுகள் விதிப்போம் என்கிறதான் இவர்களுடைய நிலைமை. மாய்மாலக்காரர்கள் இவர்கள் மக்களுக்கு ஏதாவது கட்டுப்பாடுகளை போடுவார்கள், தங்களுக்கே அது பாதகம் என்று சொல்லும் போது இயல்பாக மீறி விடுவார்கள். வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகள், வெள்ளையும் வெள்ளையும் போடுகிறார்கள் என்கிறது மக்களை ஏமாற்றுவதற்காக. அதுவே அவர்களுடைய குடும்பத்திலே அவர்களுடைய தம்பிக்கு வெள்ளையும் சொல்லையும் போடுவது பிடிக்கவில்லையா,
நீ நம்ம சர்ச்சுக்கு வரும்போது மட்டும் வெள்ளையும் போட்டுக்கோ, வேற சர்ச்சுக்கு போய் பிரசங்கம் பண்ணும்போது நீ வெள்ளையும் போட வேண்டியதில்லை. நீ ஆராதனை கான்செப்ட்லாம் நடத்துக்கிறோம், அங்கெல்லாம் உனக்கு விருப்பமான ஜீன்ஸ் போட்டுக்கோ, டைட் போட்டுக்கோ. இந்த சட்டம் எல்லாம் நம்முடைய சர்ச்சுக்கு வர்றவங்களுக்கு தான் பொருந்தும். பெண்களிடத்திலிருந்து பூவை பறிப்பார்கள், ஆனால் இவர்களோ அந்த பூமாலை வரவேற்பை விரும்புகிறார்கள். நகையை பிடுங்குவார்கள், ஆனால் இவர்களோ ஆடம்பர பங்களாக்களில் தான் படுப்பார்கள். நாங்கள் வெள்ளையும் போட்டிருக்கிறோம். ஏன்? நாங்கள் இது நாங்கள் தாழ்மையானவர்கள், நாங்கள் பரிசுத்தமானவர்கள். ஆனால் இவர்கள் போட்டிருக்கிற உடையுடைய விலை மதிப்பு வெள்ளைதான், ஆனால் விலை மதிப்பு விலையேற பெற்றது. அந்த நகையெல்லாம் போட மாட்டோம், ஆனால் மக்களிடத்திலிருந்து நகையை காணிக்கையாக பெற்று அதை நாங்கள் சேஃப்டி பண்ணி வைத்து அதிலே எங்கள் ஆடம்பர வாழ்க்கையை கட்டமைப்போம். நன்றாக இருக்கிறது அல்லவா? தயவு செய்து இப்படிப்பட்ட மாய்மாலக்காரர்களை விட்டு வெளியேறுங்கள். இயேசு கிறிஸ்து மனிதர்களுக்கு சுமக்க முடியாத சுமைகளை எல்லாம் அவர்களுடைய தோள்களிலே தலைகளிலே கட்டி வைப்பார்கள். ஆனால் இவர்களோ ஒரு விரல்னால் கூட அதை சுமக்க மாட்டார்கள். இவர்கள் போட்ட அந்த சுமை கட்டுப்பாடுகள், மக்களுக்கு ஏகப்பட்ட கட்டுப்பாடுகள் விதிப்பார்கள். இவர்களுக்கு அந்த கட்டுப்பாடுகள் இடரலாக தோன்றினால் இவர்களே அதை மீறி விடுவார்கள். இவர்களுக்கு அது பொருந்தாது என்கிறது போல மாறிவிடும். மக்கள் ஜாக்கிரதையாக இருந்து